டிவிகே வாஸ் டிஎம்கேன்னு வந்துடக்கூடாதான். டிவியில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டா என்ன ஆகும்? டிஎம்கே தோத்துரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உளவியலை கிரியேட் பண்றாங்க. அந்த உளவியலை உரைக்க முடியும். வரலாற்றுடைய, அதாவது பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர்னு சொல்லலாம். பாஸ்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். 1977 நம்ம சொல்றோமே எம்ஜிஆர்னு, ஏன் 2027 வரக்கூடாது அப்படின்னு, அதுக்கான நோக்கத்தை நான் இப்ப சொல்லிடுறேன், தரவுகளோட சொல்றேன். அதாவது 1974 திமுக வாங்கின ஓட்டு பார்த்தீங்கன்னா 24.90%, காங்கிரஸ் 17%. 1967 முன்னாடி ஆண்ட கட்சி ஜனதா பார்ட்டின்னு ஒன்று இருக்கும். ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் உருவாக்கிய பார்ட்டி. அந்த காலத்தில் 16%. எம்ஜிஆர் அவர்கள் 30.40%. வெறும் 30% நம்ம ரீச் பண்ணா போதும், நம்ம ஆளுங்கட்சி ஆயிடுவோம். ஏனென்றால் 2026 தமிழக வெற்றி கழகம் முதன்மையான கட்சி. அதுக்கப்புறம் தான் திமுக, அதுக்கப்புறம் தான் மித்த கூட்டணி, தேசிய முற்போக்கு என்டிஏ கூட்டணி. அப்ப 3 கூட்டணிகள், 3 முனை போட்டி ஏற்படும் பொழுது, இல்ல 4 முனை போட்டிகள் ஏற்படும் பொழுது, நம்ம ஒரு பூத்துக்கு 350 ஓட்டு வாங்கினா போதும், நம்ம தான் தனிப்பட்ட முறையில் ஆளுங்கட்சி. அதை நாம் மறந்துடக்கூடாது. 350 ஓட்டிட்டு 69,000 போட்டு பாருங்க, 2,40,00,000 ஓட்டுக்கு மேல வந்துடும் நமக்கு. இது போதும். அப்ப நம்மளுடைய பணிகள் என்ன, அதை விளக்குறதுக்கு தான் தலைவர் பேசின பிறகு ஒரு பிரசன்டேஷன் இருக்கு. இதை எப்படி மாநிலம் தலைவில் 69,206 பூத்தை நம்ம இணைக்க போறோம், எப்படி 2077 ரிசல்ட் நம்ம கொண்டு வர போறோம். தோழர்களே, நமக்கு எதிராக தொலைக்காட்சியிலையும் கைபேசிலையும் நிறைய பொய் பிரச்சாரங்கள். உங்களால வெற்றி பெற முடியுமா, அவங்க பலமா இருக்கிறாங்க, பணபலத்தோடு இருக்கிறாங்க, அவங்க ஒரு மிகப்பெரிய மாவட்ட செயலாளர். எந்த ஊழல் பணத்தாலையும் 2026 வெற்றி பெற முடியாது.